அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து எந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் இனிமே வந்துட்டு எந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக அவங்களே வந்துட்டு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்டேட் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இது வந்து குரூப் 4க்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். குரூப் 2, 2Aக்குமே இதே மாதிரியே அப்டேட் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஜென்ரல் சயின்ஸ்னால் இப்போது 5 to 10 கொஷின்ஸ் வரும். ஸோ ஜியாகிரஃபினா ஒரு 5 கொஷின்ஸ் வரும். அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வந்துட்டு ஒரு இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எந்த யூனிட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சே படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளியர் கட்டான ஐடியா வந்துட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு குட் நியூஸ் தான். ஓகேவா? ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் 5 கொஷின்ஸ்க்கு இந்த ஃபுல்லாக வந்துட்டு இது கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்லேருந்து ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகிட்டு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஷின்ஸ். யூனிட் 3ல் ஐஎன்எம் இருக்குது இல்லையா? ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், அதுலேருந்து 10 கொஷின்ஸ் வருது. அடுத்த யூனிட் 4ல் இந்தியன் பாலிட்டி 15 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இந்தியன் எக்கனாமியும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருப்பாங்க இல்லையா? தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதுலேருந்து 20 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்க போகிறாங்க இனிமேல். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்துட்டு இதில் வந்து 20 கொஷின்ஸ் வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 6ல் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுலேயுமே இருந்துமே 20 கொஷின்ஸ் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேவா? ஸோ ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ரீசனிங்லேருந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் 25 கொஷின்ஸ் நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு மேத்ஸே அதாவது ஆப்டிடியூடே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். ரீசனிங் வந்து எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா? ஸோ இனிமேல் வந்துட்டு 15 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஆப்டிடியூடும் 10 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம ரீசனிங்கும் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஓகேவா? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். 6th வரைக்கும் நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான். அதையுமே வந்துட்டு பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இலக்கணம் பார்த்திங்க அப்படின்னா 25 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 30 to 35 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு 25 கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்ததாக சொல்லகராதி, அதாவது வெக்காபுலரி இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து 15 கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேவா? 15 கேள்விகள் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே வந்துட்டு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஃபுல்லாக உட்காந்து படித்தோம் அப்படின்னா எல்லாம் தெரியும். ஸோ இதை பற்றின கிளியரான ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக அலகு 3ல் பார்த்திங்க அப்படின்னா எழுதும் திறனில் 15 கேள்விகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அலகு 4 கலைச்சொற்கள், அதுலேருந்து 10 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அலகு 5ல் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். ஓகேவா? அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். ஸோ அலகு 7 பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து 15 கேள்விகள் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தமிழில் வந்துட்டு ஃபுல்லாகவே எல்லாமே கவர். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோமோ அதே தான், அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த 100 மார்க்ஸுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம எதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு வேறு எந்த கன்ஃபியூஷன்ஸுமே கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி படித்ததே தான் இப்போவும். ஓகேவா? ஸோ இது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த யூனிட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம பிரித்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் பற்றின தெளிவான ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.